சரி சரி, என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னு அது கொஞ்சம் சொல்லேன். ஹலோ அப்பா, சாப்பிட்டியாப்பா? சரி, ஏதாவது ஒன்று கஷ்டமாக பேசியிருந்தா சாரி. ஓகே, லவ் யூப்பா. அவ்வளோதானா? ரொம்ப வெரி பெஸ்ட் ஃபாதர் நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக டச் பண்ணிட்டாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அம்மாவை பிடிக்காதுன்ட்டாங்க. கண்டிப்பாக அதை கேட்டே அவனை ஏன் பிடிக்காது? இல்லை, நான் கேட்குறேன். நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ கூட சண்டை போட்டிருக்கேன். இருந்தாலும் கேட்குறேன். என் அப்பா தான் எல்லாம். இது மாதிரி உங்களை கேட்டால் வேலைக்கு வந்து அப்படி கேமரா திருப்பேன். பாரு, இவங்க எல்லாருமே கேட்கணும் ஒரே நிமிஷம். இல்லைங்க, அங்கேருந்து மட்டும் பொய்ன்னு சொல்கிறாங்கடா. ஆனால் யாரும் பேச மாட்டாங்கடா. எல்லாம் ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறாங்க. அதே பாரு, அவங்க வந்து கடைக்குள்ளே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எதுவும் வாங்கலாம் போல. கே கோபிகா. உங்கள் பேர்? கௌசல்யா. ராதிகா. எல்லாமே கேங்க எங்கே போயிட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு நர்சிங்காக வந்தோம். ஸோ அப்படியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மொத்தம் 8 பேர். 8 பேர் வந்திருக்கீங்க. அவங்க பேர்லாம் அப்படியே சொல்லுங்கள். ராதிகா, கௌசல்யா, மினி, பிரிஸ்கில்லா, ஸ்ரீலேகா, ஸ்வாதி, எப்சிபா, கோபிகா, தமிழ்ச்செல்வி. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கும்பலே வந்தாங்க. ஆனால் பேசுறது பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். நான் எல்லார்கிட்டையுமே கேட்டேன், ஆனால் பட் யாருமே வர மாட்டேன்ட்டாங்க. ஸோ இவங்களை மட்டும் மாட்டி விட்டுட்டாங்க. அதனால தான் அவங்க பேர்லாம் நான் காமிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ சொல்லுங்கள், உங்கள் டீமுக்குள்ளே ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க உங்கள் டீமில்? யாருமே இல்லையா? இப்படி போட்டு வாங்கினீங்கன்னா அங்கங்கே முறைப்பாங்க என்ன. நான் என்னன்னு சொல்கிறது? எனக்கு எங்கள் கேங்கில் வந்து எல்லாருமே தான். யாருமே விட்டு கொடுக்க முடியாது. சரி, உங்கள் கேங்கில் எல்லாருமே சிங்கிளாக கமிட்டடா? கமிட்டட். எல்லாருமே கமிட்டடா? கமிட்டட். 1-2 மட்டும் சிங்கிள் ஆகுது, மற்றது எல்லாமே கமிட்டட். 2 மட்டும் சிங்கிள் ஆகுது, மீதி எல்லாமே கமிட்டட் தான். அதான் கமிட்டட் தான். கமிட்டட் தான். சரி, ஓகே. இப்போ இந்த லவ் பிரேக்கப்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், இருங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்துல இது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பிரேக்கப். எனக்கு ரெண்டுமே பெயின்ஃபுல் தான். லவ்னாலும் பெயின்ஃபுல்லு, ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் பெயின்ஃபுல். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னா மேக்ஸிமம் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம். லவ்வும் அதே தான். லவ் கூட ரொம்ப பேசுவோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், தேனே மானே பொன்மானேன்னு பேசுவோம். ஆனால் கடைசியில் அதுவும் போயிடும். மச்சான் எனக்கு லைஃப் லாங் நீ தான்டா, மச்சான் நீ இல்லைனா எல்லாம் இருக்க முடியாதுன்னுவோம். அதுவும் புட்டுக்கும் போயிடும். ஆனால் ரெண்டுமே ஒரு வழி தான். அப்படியே கேமரா லைட்டாக அப்படி கொஞ்சம் திருப்பாங்க. அங்கே வந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு போனால் தொடப்பக்கட்டை பிஞ்சிருமா அவங்க வீட்டில். என் வீட்டில் என் அப்பா சப்போர்ட். எனக்கு என் அப்பா என் அம்மா தான். அதனால சப்போர்ட்டிங் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. என் லைஃப்ல என் அப்பா தான் ஹீரோ, எனக்கு அம்மா தான் வில்லி. ஆனால் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அம்மா குறை சொல்ல மாட்டேன். அப்பாவுக்கு நானா கால் பண்ணுறேன், வேணா பாருங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சும்மா எங்கள் அப்பா ஃபன் பண்ணுவோம், எல்லாரும் பண்ணுறாங்கல்ல. நான் சொல்லி பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு, எனக்கே தெரியல. உங்கள் அப்பா நீங்கள் எது சொன்னாலுமே அக்செப்ட் பண்ணிப்பாரா? ஹலோ அப்பா, சாப்பிட்டியாப்பா? சரி, ஏதாவது ஒன்று கஷ்டமாக பேசியிருந்தா சாரி. ஓகே, லவ் யூப்பா. அவ்வளோதானா? சரி சரி, என்ன உனக்கு பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னு அது கொஞ்சம் சொல்லேன். அப்படியா? இல்லை, இங்கே ஒரு யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து சேனல் எடுத்தாங்க. ஸோ உன்னை வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ணேன். சரி, புரியுதுப்பா. இல்லை, நான் கேட்குறேன். நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ கூட சண்டை போட்டிருக்கேன். இருந்தாலும் கேட்குறேன். என் அப்பா தான் எல்லாம். ஓகே. ரொம்ப வெரி பெஸ்ட் ஃபாதர் நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக டச் பண்ணிட்டாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அம்மாவை பிடிக்காதுன்ட்டாங்க. கண்டிப்பாக அதை கேட்டே அவனை ஏன் பிடிக்காது? அவங்க வில்லி மாதிரியாண்டா. அம்மா வந்து ரொம்ப பிடிக்குமா, பட் அப்பா வந்து அதுக்கு மேலே போல இருக்கு. ரோல் மாடல் நினைக்கிறேன் ஆக்சுவலி. சரிப்பா, நான் பண்ணுறேன்.
அம்மா வந்து பிடிக்காதுன்னு இல்லை, பிடிக்கும். ஓகே. ஆனால் என்னன்னா அப்பா வந்து செல்லமாக சொல்லுவாரு, அம்மா அடித்து சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் அம்மாக்கும் அப்பாவுக்கும். இப்போ உங்க கேங்ல எல்லாருமே கமிட்டட்னு சொன்னீங்களா, ஒரு சிலர் சிங்கிளா இருக்காங்கல்ல, ஆ, அவங்கலாம் கமிட்டடை பார்க்குறப்ப என்ன தோணும்? அவெல்லாம் இனிமேல் கமிட்டடே ஆகக்கூடாதுன்னு தோணும். தோணும். ஆமா. இருக்கா இல்ல பார்க்கறதுக்கு யார் கமிட்டட் யார் சிங்கிள் கண்டுபிடிக்க முடியலையே. நீங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனால் பாருங்க எல்லாம் ஆ, ஓ, அந்த மாதிரி இருக்கவங்க தான் கமிட்டடு. ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டா இருக்கவங்க தான் correct. மேல வந்து காக்கா வானம் பறக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏரோப்ளேன் வரக்குது வந்து அவங்க இப்பதான் பாக்குற மாதிரி பண்றாங்க. சரி, ஓகே. இந்த ஓவரால் லவ் பண்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? அப்ப வாங்க அப்படி திருப்பிடா ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. என்னன்னா எப்பயுமே சரி, இந்த ஓடி போறது மட்டும் வேண்டாம். என்னன்னாலும் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி பேசுங்க. பேரண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மேக்ஸிமம். ஏன்னா ஓடி போகிறதோ இல்லை, அதே மாதிரி வந்து லவ் பண்ணுற மைண்ட் வந்து நம்புங்க. அதுக்குன்னு எந்தெந்த அதில் நம்பணுமோ அது மாதிரி தான் நம்பணும், ரொம்பவும் நம்பிடாதீங்க. இல்ல, எனக்கு ஏதோ ஆடியன்ஸுக்கு சொன்ன மாதிரி தெரியல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க வந்து அவங்க இப்போ ரொம்ப பயங்கரமா நோட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள. ஓ, அவங்க வந்து அவங்களுக்கே சொல்லிக்கிறாங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சொல்றது தான். அப்போ உங்களுக்கு ஒரு லவ் பிரேக்கப்லாம் நடந்திருக்கு? இருக்கு. பிரேக்கப் ஆயிடுச்சு, விட்டு போயிட்டாங்க. போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் லவ் அப்படின்ற கான்செப்ட் விட்டுட்டீங்களா? விட்டுட்டேன், ஃபேமிலின்றதுல இருக்கிறேன். அவ்வளோதான். என்னங்க எல்லாம் பொய் பொய்ன்னு கத்துறாங்க. இப்பதான் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்றீங்க, அவங்க என்னடா பொய் பொய்ன்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, 1000 பேர் அதை சொல்லுவாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்க தான் தெரியும். பட் நீங்க உண்மையா தான் இருக்கீங்க. இருக்கேன். சரி, ஓகே. இது மாதிரி உங்களை கேட்டால் வேலைக்கு ஆகுது. அப்படி கேமரா திருப்பேன். இந்த பாரு, இவங்க எல்லாருமே கேட்கணும் ஒரே நிமிஷம். இல்லைங்க, அங்கேருந்து மட்டும் பொய் பொய்ன்னு சொல்கிறாங்கடா, ஆனால் யாரும் பேச மாட்டாங்கடா. எல்லாம் ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறாங்க. அதே பாரு, அவங்க வந்து கடைக்குள்ளே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எதுவும் வாங்கலாம் போல. சரி, ஓகே, கட் பண்ணிக்கோ.